கேள்வி பார்வையாளர் வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதிக்கு வர இருக்கிறது. இதுல திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஆர்.எஸ். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக தனித்து போட்டியிடணும்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாம எந்த கூட்டணியும் வெளியேற்ற வேணாம், கூட்டணி வெளியேறினா நான் திமுக தனித்து போட்டியிட மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. தாவேக்காவினுடைய இந்த விஜய் முதலமைச்சர் வருகைக்கு பிறகு தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தேர்தலில் போட்டியிடாத ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தான் அண்ணா சொன்னார். திமுகவை தொடங்கும் போது 53 தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக மாநாடுகளில் திமுக கழகம் தேர்தலில் நிற்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தப்பட்ட போது திருச்சியில் 56 என்று கருதுகிறேன் திமுக மாநாட்டில் தொண்டர்கள்ட்ட வாக்கு பெட்டி வச்சு அண்ணா அவர்கள் தேர்தலில் போட்டியிடுமா வேண்டாம் என்று வாக்குச்சீட்டு முறையில் அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் பெரும்பான்மையாளர்கள் திமுக கழகம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில் 57ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக கழகம் போட்டியிட்டது. 15 இடங்களில் வெற்றி பெற்றோம். சட்டப்பேரவையில் அண்ணா அவர்களும் வெற்றி பெற்றார்கள். 62இல் 50 இடம் வெற்றி பெற்றோம். அண்ணா அவர்கள் தோல்வியடைந்தார்கள். அப்ப இதே காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு விஜய் மாதிரி அன்னைக்கு அண்ணாவை காணோம் அண்ணாவை காணோம்னாங்க. அண்ணா யாரை காணன்னு சொல்றாங்களோ வரலாற்று சரித்திரம் தமிழ்நாடு சரித்திரம் திரும்ப அவங்க முதலமைச்சராக வந்துருவாங்க. 62இல் காங்கிரஸ்காரர்களா அண்ணாவை காணும்னு சொன்னாங்க. ஆனா அண்ணா 67 தேர்தலில் முதலமைச்சராகி விட்டார். ஆனா அப்பாவை காணாம இருக்காரு. வர்றது வெகு விரைவில் அப்பா உள்ள போயிடுவார், சட்டசபைக்கு உள்ள வந்துடுவார், வெகு விரைவில் வந்துடுவார். அப்புறம் முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பை விஜய் உருவாக்குறாரு. இருக்கட்டும், தனித்து போட்டிட்டு தான் நம்ம 67 தான் கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி, இந்தியாவிலே முன்னுதாரணமான கூட்டணியை தளபதி ஸ்டாலின் இந்த 10 ஆண்டு காலமாக எப்படி ஒரு கூட்டணியை அண்ணாவுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டணியை தமிழ்நாட்டில் இந்திய அளவுக்கு முன்னுதாரணமான கூட்டணியை ஸ்டாலின் ஏற்படுத்தினார். அது மாதிரி அண்ணா 67 ஏற்படுத்தி எதிர்முறையாக இருந்த ராஜாஜியெல்லாம் கொண்டு வந்து கூட்டணியில் சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். 71 அண்ணா மறைவுக்கு பின்னாடி தலைவர் கலைஞர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு அவங்களுக்கு சட்டமன்றத்தில் சீட்டு கொடுக்கல, 10 MP சீட்டு மட்டும் தான் கொடுத்தோம். அந்த தேர்தலில் பிரஜா சோசியலிஸ்ட், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு, இந்திய கம்யூனிஸ்ட், தமிழரசு கழகத்தோட கூட்டணி அமைச்சு வரலாற்றில் திமுக அன்றும் இன்றும் அந்த கின்னஸ் சாதனையை முறியடிக்க முடியாத வெற்றியை 1971 கலைஞர் தலைமையில் 184 இடங்களில் வெற்றி பெற்றோம். அடுத்து 77 பெரிய கூட்டணி திமுக அமைக்கல. ஆனா அன்னைக்கு இந்த மாதிரி டிவி எல்லாம் கிடையாது, வானொலி மட்டும்தான். வானொலி எல்லா வீட்லையும் கிடையாது. ஒரு 2000 வீடு இருக்கு, அதுல 2 வீட்டில் தான் வானொலி இருக்கும். ஆனா அதுல கடுமையான பிரச்சாரம் திமுக மேல. பாவுசா, பூச்சி மருந்து ஊழல், இட்லி கடை முத்துக்கு சொத்து, நாவலர் நெக்லஸ் ஊழல், இப்படி எல்லா பேரு மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருந்து பெரிய விசா கைதிகளாக சிறைக்கு போயிட்டு திமுக பெரிய நெருக்கடியான நிலைமையில் மிகப்பெரிய கூட்டணி இல்லாமல் கலைஞரின் ஆற்றலால் பேச்சால் 47 இடங்கள் அன்றைக்கு வெற்றி பெற்றோம். அடுத்து காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து 80 பாராளுமன்றத்தில் எம்ஜிஆர் 2 இடம் தான் வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் வெற்றி பெற முடியாத தலைவராக திமுக கிட்ட இல்லை. 80ல் 77ல் வெற்றி பெற்ற எம்ஜிஆரை 80ல் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டில் 2 இடம் தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார். சிவகாசியும் கோபிச்செட்டிப்பாளையம் தோக்கடிச்சாங்க. ஆனால் 2 மாதம் நடந்த தேர்தலில் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அடுத்து திமுக குறைஞ்சிருச்சு, 48 சீட்டு பிடிச்சி தனிச்சு 2 வந்த கட்சி காங்கிரஸோட கூட்டு சேர்ந்து
22 அப்படிதான் வந்தோம். 84லயும் எம்ஜிஆர் புருக்லின் மருத்துவமனையில் இருக்கிறாரு. இந்திரா காந்தியுடைய மரணம், அப்பயும் மாபெரும் தோல்வியை சந்திச்சார். ராஜா சொல்றாரு, வரலாறு ஆய்வு பண்ணணும். திமுக கழகத்தை 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல கலைஞர் எடைக்கடை நாணயம் கொடுத்துருக்கோம். தெரு தெருவாக கொடியேற்றுறதுக்கு 100 ரூபா, கூட போட்டோ எடுக்கிறதுக்கு 50 ரூபா, வீட்டில் காப்பி குடிச்சா 150 ரூபா, இப்படிலாம் நிதியை சேர்த்து, வழக்கு நிதி, சர்க்காரியா கமிஷன் நிதி, தொண்டர்களுக்கு நிதி, இப்படிலாம் சேர்த்து கட்சியை கலைஞர் உயிரோட்டமாக அந்த 13 ஆண்டு காலம் நடத்தி எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக அதிமுக 2ஆக ஜாண்டு உடைஞ்சதுக்கு பின்னாடி ஆட்சியை பிடிச்சோம். 91ல தலைவர் கலைஞர் மட்டும் வெற்றி பெற்றார். 234 தொகுதியில எழும்பூர்ல தேர்தல் நடக்கல. எம்பூர்ல 232 தொகுதியில 233 தொகுதியில் நடந்த தேர்தலில் ஒரு தொகுதியில தான் திமுக வெற்றி. கலைஞரை தவிர யாரும் ஜெயிக்கல. திரும்ப அவர் ராஜினாமா பண்ணி எக்மூர்ல பரிதி அளவில் ஜெயிக்கப்பட்டு அங்கே செல்வராஜ் வெற்றி பெற்றாரு. செல்வராஜ் மதிமுக உறுப்பிட்டார். பரிதி மட்டும் தான் கடைசி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக இருந்தாங்க. விழா சந்திச்ச இயக்கம் இன்றைக்கு சாதிய கட்சிகளோட, மத கட்சிகளோட, அந்த பின்னணியுடைய கட்சிகளோட, சந்தர்ப்பாத கட்சிகளோட கூட்டணியை தொடர்ந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய தோல்வியாக நான் கருதுகிறேன். கலைஞர் அவர்கள் ஒரு முறை ராஜகண்ணன் ஒரு தனியார் கட்சி நடத்தினாரு, கூப்பா கிருஷ்ண கட்சி நடத்தினா, ஜாதி கட்சி மூவேந்திர முன்னேற்ற கழகம் எல்லா கட்சியும் சேர்த்து கூட்டணி ஜாதி கட்சியை வச்சு நடத்தினார். தேர்தலை சந்திச்சாரு, மாபெரும் தோல்வியை சந்திச்சார். அதனால இப்ப இருக்கிற கூட்டணியில சிலர் வெளியேறி போயிருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. திமுக கழகம் தனித்து நின்று வரக்கூடிய ஆற்றல் இருக்கா, தகுதி இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, துணை பொதுச்செயலாளர் ராஜா அவர்களுக்கு, கலைஞர் 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் காலத்தில் எதிர்கட்சி நடத்தினாரே, அன்றைக்கு முரசொலி படிச்ச தொண்டை, கலைஞர் எழுத்தை படிச்ச தொண்டை இப்ப திமுகவில் இருக்கிறாரா? இதுக்கு மட்டும் துணை ஆனா ராஜா பதில் சொல்லணும். சும்மா தளபதியை உசுப்பேத்தி விடக்கூடாது. தனித்து நிற்பதற்கு இந்த தேர்தல் தோல்விக்கு 2% காரணம் ராஜாவுடைய பேச்சு. அவர் டெலிபோன்ல பேச்சு வந்துச்சு பாத்தீங்களா? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தேன். நீங்க பேசுனது உண்மைதான். உங்க ஆதங்கம், உங்க உணர்வு, உங்க கோபம், நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஆடியோ பேச்சு ராஜா பேசின பேச்சு 2026 தேர்தலில் தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டு முடிஞ்சது உங்க பேச்சு ஒரு காரணம். அந்த ஆடியோ வந்தது, நீங்க மறுக்க முடியாது. இப்ப விசிகாவை துவேசமா பேசுறது, அங்க பேசுறது, இதெல்லாம் குறைச்சுக்கிறேன். ஆக்கப்பூர்வமான பணி என்ன? திமுக தனிச்சு நின்று வெற்றி பெறலாம். கலைஞர் உருவாக்கிய அந்த தொண்டர்கள் இன்றைக்கு திமுக இருக்காங்கன்னு ஒரு ஆய்வு பண்ணுங்க. ராஜா மதுரை சட்டக்கல்லூரியில் படிச்சார். நான் மாணவர் திமுக செயலாளர் இருந்தேன். அவர் மறந்துருக்கலாம், அதுக்கு முன்னாடி உயர எங்கேயே போயிட்டார். ஆனால் இன்றைக்கு 10 ஆண்டு காலம் கலைஞர் உயிருடன் இருந்தால், செயல்பட முடியாத நிலை இருந்தால், தளபதி ஸ்டாலின் திறமையாக நடத்தி தன்னையே உருக்கி தியாகம் பண்ணி தான் 2021 முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி பிரமாணம் போது துர்கா ஸ்டாலின் கண்ணீர் மூலம் அழுதார்கள். காரணம் ஸ்டாலின் உழைப்பு. கலைஞர் சொன்ன மாதிரி உழைப்பு. அந்த தனி மனிதனுடைய உழைப்பு தான் 2021 தேர்தலில் கலைஞரின் தொண்டர்களை அரவணைத்து 2021 வரைக்கும் ஸ்டாலின் கொண்டு வந்துட்டார். 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் காலத்துல இருந்தா பாருங்க, கலைஞர் வாழ்கன்னு சொல்லி அந்த தொண்டனையும், அந்த 10 ஆண்டு காலம் தொடர்ச்சி அதிமுக ஜெயலலிதா அம்மா, தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அந்த 10 ஆண்டு காலத்திலேயும் அந்த தொண்டர்களையும் அரவணைத்து கலைஞர் மறைவையும் ஜெயலலிதா அம்மா இல்லாத வெற்றிடத்தையும் நிரப்பி காமித்த ஒரு ஆளுமை மிக்க தலைவர் ஸ்டாலின். ஆனா 2021 முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடி 2026 வரைக்கும் எந்த தொண்டனை பக்குவமாக அழைத்து கலைஞரின் உடன்பிறப்புகளை கொண்டு வந்தார் அரவணைத்து, அந்த தொண்டர்களை ஸ்டாலினும் கைவிட்டு விட்டார்.
இதான் உண்மை. இதை நீங்க சொல்ல மாட்டாங்க அவர்கிட்ட வந்துருவோம் தனி. இப்ப ஸ்டாலின் மேல அனுதாபம் இருக்கு. திருச்சி கிழக்குல நின்றாலும் சரி, எந்த தொழில்னாலும் வெற்றி பெறுவாங்க. இன்னும் மக்கள் ஒரு மாமூல் நிலைமைக்கு வரல. இது உண்மை. திமுக தோற்றதை கண்டு யாரும் திமுக காரனை வெடி போட்டேன் பல ஊர்ல, நீங்க மறுக்க முடியாது. இன்னைக்கு கூட நான் கிழக்கு தொகுதிக்கு போயிட்டு வந்து நமக்கு வேண்டிய நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, நான் பாரம்பரியமா திமுக காரரு, திமுக காரன் தான், ஆனா நாங்க குடும்ப விசிலுக்கு தான் போட்டோம்ன்றாங்க. என்ன காரணம்னு கேட்டா, நான் திமுக, ஆனா மூர்த்தி திமுக நான் கிடையாது, பண்ணையார் திமுக நான் கிடையாது, ஆணவ சாதி திமுக நான் ஏத்துக்கிறல அப்படின்னு சொல்றாங்க. திமுக காரன் இந்த தடவை ஆட்சிக்கு வராத வெடி போட்டு கொண்டாடிருக்கான் பல ஊர்ல. இப்ப எங்களை போன்றவர்கள் திராவிட மாடல் வரணும், ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இன்னொரு 5 ஆண்டு காலம் தொடர்ந்து அவர் தலைமையில் நீடித்திருந்தால் இந்த தமிழினம் மேம்படும் என்பது எங்களுடைய பொது சிந்தனை. எனக்கு சீட்டு கொடுக்கல, வைகோ சொன்ன மாதிரி சுயமரியாதை இழந்து நாங்கள் அறிவாலயத்துக்கு வரல. நான் அரசு பார்ட்டி சொன்னேன், எங்களை அழைத்தால் வருவோம், இல்லை என்றால் ஆதரித்து வேலை பார்ப்போம், உதவி சொல்லுக்கு ஓட்டு போட்டு. இது மனசாட்சி. ஏன்னா நான் திமுகவை ஆதரிக்கிறேன், பிறந்து வளர்ந்து ஒரு கொள்கையை ஏற்றுக்கிட்டேன். நான் பேசுனதுக்கு எங்கள் மனைவி சொன்னாங்க என்கிட்ட, நம்ம பேசுனதுக்கு நம்மளே உண்மையாக இருக்கணுமா இல்லையா? அப்படின்னா நம்ம உதவி செய்யணும் தான் நம்ம வீட்டில் பையன்கிட்டலாம் வீட்டை திருத்தணும். எங்கள் வீட்டிலாம் பையங்களோட தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து பேசி, அப்பா அப்பாவுக்கு சீட்டு கொடுக்கல, அது இன்னும் வருத்தப்படக்கூடாது, உங்கள் நண்பர் எல்லாத்தையும் சொல்லி நமக்கு திராவிட கருத்தியல், பெரியார் அண்ணா ஒட்டுமொத்த திராவிட கருத்தியல் இருந்தால் தான் சமூக நீதி காக்கப்படும். அப்போ உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவோம். மனமாச்சரம் 1000 இருக்கலாம், ஆனால் உதயசூரியன் வெற்றி பெறணும், தளபதி ஸ்டாலின் வெற்றி பெறணும். இதான் கருத்து. இப்படி எத்தனை திமுக காரன் நீங்க வளர்த்துருக்கீங்க கருத்தியலா? இப்போ வாய்ப்பு கிடையாது. நான் போயிருந்தா இன்னாரா தாவேகால போய் சேர்ந்திருந்தா அமைச்சர். நான் அந்த அமைச்சராகிறத விட, மாண்புமிகு இருக்கிறத விட, மாண்புமிகு பசும்பொன் பாண்டியனாக வாழ்ந்தான், பிறந்தான், இருந்தான், மறைந்தான் வரலாறு போதும் நினைக்கிறார். அதனாலதான் என்ன சொல்றேன்னு கேட்டா, ராஜா தனிச்சு கொண்டு வீரவேசமா பேசலாம். கட்சி இன்னைக்கு நிலைமை என்ன? கூட்டணி கட்சி போறதை பத்தி கவலை இல்லை. கூட்டணி அவங்க கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு, அவங்களுக்கு அமைச்சராகணும், அவங்க அதிகாரத்துக்கு வரணும், அவங்க கட்சியை வழக்கம் நினைக்கிறாங்க, அவங்க நமக்கு பிடிச்சி வைக்க முடியாது. நம்ம கூட கூட்டணி கட்சி இருக்கணும், அவங்களுக்கு தனி கட்சி நடத்தணும், அவங்களுக்கு உரிமைகள் இருக்கு, போகட்டும், அதை பத்தி கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக 75 ஆண்டு கால இயக்கம் இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க யோசித்தீங்களா? மறு ஆய்வு பண்ணீங்க. ஒரு குழுவை போட்டுட்டு அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளே ஒரு தொகுதியில், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்ப, ரொம்ப காட்டி கொடுத்தா நல்லா இருக்காது, பொது வழியில் பேசுகிறான், கட்சி நல்லா இருக்குன்னு நோக்கத்தோட பேசுகிறான். அந்த குழு நீங்கள் போட்ட குழுவில் இருக்கிற ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு வட்ட செயலாளர்கிட்ட தேர்தலுக்கு பணம் கொடுத்துட்டு விசிலுக்கு ஓட்டு போட சொல்லிட்டு போயிருக்காரு. ஆதாரப்பூர்வமான செய்தி. நான் எதையும் இந்த அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கேட்க மாட்டேன், எதையும் ஆதாரப்பூர்வமாக பேசுகிறேன். நீங்கள் அப்படியால குழுவில் போடுறீங்க. இப்போ கட்சியை முரசொலி படிக்கிற தொண்டை எங்க இருக்கா? முரசொலி அப்படி என்ன எழுத்து வருது? பெய்டு நிறுவனங்களை நீங்க வச்சிருக்கீங்க கையில, பணம் கொடுத்து மாசம் மாசம் கொடுக்குற ஆளுகளை வச்சுக்கிட்டு, சில யூடியூபர்களை வச்சுக்கிட்டு, பணம் நீங்க கொடுக்க 2 மாசம் கொடுக்காட்டி உங்களுக்கு எதிராக போடுவாங்க. உணர்வுபூர்வமான எழுத்தாளர், பேச்சாளர், இன்னும் உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள், சுபவி போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள், அதெல்லாம் துறை எழில் விழுந்து கொடுத்துருக்கிறாரு. பொன்முத்துராமலிங்க பார்க்குறேன் தினசரி எழுதாரு, என்னைக்காவது கூப்பிட்டு ஒரு மரியாதை கொடுங்க. 30 ரூபா நடத்துகிறான், சம்பந்தமே கட்சிக்கு சம்பந்தமா கூப்பிட்டு அண்ணா வருது, பெரியார் வருது, கலைஞர் வருது, பாரதிதாசி வருது கொடுக்குறோம். இந்த கட்சி குடும்பம் என்னான்னு பார்த்தீங்களா? அதான் நான் சொன்னேன், ஜென்சின்ற கூட்டம் வேஸ்ட், தேவையே இல்லை. மதுரையில் போட்டீங்க, மாவட்ட செயலாளர் சொல்றாரு, ஏதோ ஒரு கூட்டம் தலைமை கழகத்தில் போட சொல்லிருக்காங்கப்பா, 1 லட்ச ரூபா ஆளை கொண்டு போ. இது ஏமாத்துற வேலை தானே? தமிழ்நாடு முழுவதும் எப்படி இருக்கு? கட்சியில் என்ன போட்டான்? கலைஞர் படம், அண்ணா படம், பெரியார் படம், பேராசிரியர் படம், பொதுச்செயலாளர் படம். இன்னைக்கு திமுக பொதுச்செயலாளர் படம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒருத்தர் இருக்கா? என்ன அதிகாரம்? நாவுக்கரசர் நாஞ்சிலார் ஒரு துணை பொதுச்செயலாளர் தான் இருந்தாரு, அப்புறம் 3 துணை பொதுச்செயலாளர் போட்டான், 5 துணை பொதுச்செயலாளர் போடுறா. துணை பொதுச்செயலாளருக்கு திமுக என்ன அதிகாரம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திமுக வேட்பாளர் பட்டியல்
பொதுச் செயலாளருக்கு கடைசி வரைக்கும் யாரை அவரே வேட்பாளர்னு தெரியாது, அப்படி இருக்கு கட்சி. இதை ஒத்துக்கிட்டு தான் தீரணும். நிலப்பிரபுகளும் பண்ணையார்களும் பெரும் பெரும் குவாரி ஓனர்களும் திமுகவை ஆக்குபடி பண்ணிருக்காங்க. அவங்க இருந்து கட்சியை காப்பாத்துங்க. சாதாரண சாமானியமான உனக்காக கட்சி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பூரா வாங்க, நான் எடுத்து காட்டுறேன். என் கூட துணை பூச்சல் ராஜாவை அனுப்பிச்சு விடுங்க. ஒரு மாவட்டத்தில் போவோம், கலைஞர் படம் பெருசா இருக்கா? தளபதி ஸ்டாலின் படம் பெருசா இருக்கா? உதயநிதி படம் இருக்கா? சேலம் போங்க, சேலத்துக்கு நீங்க போனீங்களாக்க ராஜேந்திரன் தான் பெரிய படம். அங்க திமுக யாரு? சேலம் ராஜேந்திரன் திமுக இருக்கு. இன்னொருத்தர் நம்ம இருக்காரு அங்க, நம்ம ஒரு எம்பி, அவர் படம் இருக்கு, பெருசா இருக்கு. செல்வ கணபதி. பெரியார் படம் இல்ல, அண்ணா படம் இல்ல. ஸ்டாலின் படம் ஸ்டாம்ப் சைஸ், உதயநிதி படம் ஸ்டாம்ப் சைஸ். அப்புறம் எப்படி? முகவை போங்க ராமநாதபுரத்துக்கு, முன்னாடி சுப தங்கவலன் குடும்பம் அங்க இருந்துச்சு. ஆனா அவங்க சாதாரணமா, தங்கவலன் தாலுகா செயலாளர் வந்தவர், அவங்க மகன் எல்லாம் ஆக்குப்படி பண்ணி வந்தாங்க. ஆனா கட்சிக்காரனை மதிச்சாங்க. சாதாரணமா இருந்து வந்தவங்க, குடும்ப ஆதிக்கு இருந்துச்சு. ஆனா கட்சிக்காரனுக்கு மரியாதை இருந்துச்சு. இப்ப காதல் பாட்சா என்ற வெள்ளச்சாமி மகன் முத்துராமலிங்க இருக்காரு, அவர் படம் தான் பெரிய பெரிய படம் இருக்கு, தேட வேண்டியதா இருக்கு நம்ம படத்தை. சரி, திண்டுக்கல் போங்க, ஐ பெரியசாமி ஐபி செந்தில் படத்தை தவிர நீங்க ஸ்டாலின் படமே இல்லை பல ஊர்களில். திமுக ஸ்டாலின் திமுக இருக்கா? கலைஞர் திமுக இருக்கா? அண்ணா திமுக இருக்கா? இல்ல. தருமபுரி பழைய திமுக காரெல்லாம் ஒண்ணும் இல்லை, எங்க இருக்காங்கன்னே தெரியல பழைய திமுக. பழனி இப்ப அண்ணா திமுக ஒரு படம் தான் அங்க பெரிய பெரிய படமா இருக்கு. முகநூல்லே வருது. கடலூர்ல எம்ஆர்கே பெரிய குடும்பம், திராவிட இயக்க குடும்பம். அதற்காக அவரை தவிர அங்க யாருமே கட்சியே இல்லை, முடிஞ்சு போச்சு. எம்ஆர்கே தவிர யாரும் இல்லை. மதுரை மூர்த்தியை தவிர, தளபதியை தவிர, மணிமாறனை தவிர 3 மூலவர்கள். இந்த 3 பேரை தவிர இங்க யார் படமும் கிடையாது. இங்க யார் திமுக? மூர்த்தி திமுக, தளபதி திமுக, மணிமாறன் திமுக இருக்கு. சரியா? திருவண்ணாமலையில பிச்சானின்னு ஒருத்தர் இருந்தார், நாங்க மாவட்ட இளைஞர் சேர்க்கும் போது, கொள்கைக்காரன், கட்சிக்காரன், காணா. வேலு படம் தான். திருச்சியா? நேரு, மகேஷ் பொய்யாமொழி, மற்ற கட்சிக்காரன் ஓடிடு. காஞ்சி அவர் இருப்பார் அமைச்சர் அன்பரசன். ஆமா, அன்பரசன் தான். வேற எவனும் பழைய கட்சிக்காரன். அண்ணா பிறந்த ஊர்ல கட்சியே இல்லை, முடிச்சிட்டாங்க. அங்க பழைய கட்சிக்காரன் ஓடி மருந்து குடி செத்துக்க, ஊர் இருக்கா, தற்கொலை பண்ணிக்க, இல்லை திமுக ஓடிடு. நான் தான் திமுக. அங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதிக்கம் இல்லை, மனோ தங்கராஜ் போன்றவர்கள் அங்கே கட்சியை நடத்தினால அங்கே கொள்கை ரீதியாக கட்சி இருக்கு, அங்கே ஆதிக்கம் இல்லை. நெல்லையில் கட்சியே இல்லை. தூத்துக்குடியில் அனிதா படம் தான் பெரிய படம். அடுத்து நம்ம நம்ம இந்த இவங்க பெரியசாமி, கீதா ஜீவன். சிவகங்கையில் ஒரு ஓட்டில் தோத்த பெரிய இருப்பேன். பெரிய இருப்பு எப்படின்னு கேட்டால் 1987 நான் வந்து கலைஞர் அவர்களுக்கு நிலக்கோட்டை, மதுரை மாவட்டம் தான் அப்போ நிலக்கோட்டை, நிலக்கோட்டையில் தான் மல்லிகைப்பூ, மல்லிகைக்கு பெருசான ஊர் மல்லிகை, மல்லிகை மாலை வாங்கிட்டு ஜூன் 2ஆம் தேதி சென்னை போயிடுவேன். நான் மாணவர் அணி செயலாளர், அப்போ மதுரை மாவட்ட மாணவர் செயலாளர். மாணவர் அணி இணை செயலாளர் சிஎம் ஆனந்தன், வழக்கறிஞர், இன்னைக்கு இருக்கிறாரு. இருக்காருன்னா ஓரமாக வச்சுருவாங்க. திமுக பாடுபட்டுலாம் போப்பா, எங்களுக்கு புது ஆள்வா, புதுசாக பணம் வச்சிருக்கியா, குவாரி வச்சிருக்கியா, கார் வச்சிருக்கியா, பங்களா வச்சிருக்கியா, எத்தனை குவாரி இருக்கு, அப்படியால தான் கூப்பிடுறது. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அவர் வீட்டுக்கு அவர் வீடு நம்ம வெட்டினரி கால்நடை மருத்துவ கல்லூரி பக்கத்தில் தான் அவர் வீடு. அங்கே அவர் என்ன பண்ணுவார், கால்நடை மருத்துவ கல்லூரியில் மாணவர் திமுக வச்சிருந்தார். இப்போ இருக்கா? அங்கே ஹாஸ்டல் இருக்கும். நான் ஒரு 15-20 பேரோட மாணவர்களோட போவேன் கலைஞரை பிறந்தநாள் பார்க்க. அந்த ஹாஸ்டலில் மாணவர் திமுக கார்டு சொல்லி எங்களுக்கு ஹாஸ்டலில் தங்க இடம் கொடுப்பார். அன்னைக்கு யாரையும் எடுத்து சென்னையில் பெரிய தங்க முடியாது, ஹாஸ்டலில் எங்களை தங்க வைப்பார். அப்போ அதிகாலை 5 மணிக்கு அவர் ரூபா நோட்டு மாலை பெருசா, நான் மல்லிகைப்பூ மாலை, தலைவர் கலைஞருக்கு தொடர்ச்சியாக நாங்கள் திமுக வரைக்கும் நான் மல்லிகைப்பூ மாலை போடுவேன், அவர் ரூபா நோட்டு மாலை போடுவேன்.
5 மணிக்கு அவர் வீட்டுக்கு ஹாஸ்டல்லேருந்து நடந்து போய் ஆட்டோ பிடிப்பான். பெரிய இருப்பேன், அது சொல்லதான் வந்தேன். ஒரு கையிலையை கட்டிக்கிட்டு ஹீரோ மெஜஸ்டிக்னு ஒரு வண்டியில் பால் கேன் பின்னாடி இருக்கும். அதில் அண்ணே ஆனந்தண்ணே போயிட்டு வாங்கினே, வரவானே போயிட்டு வாங்கினே அப்படின்னு சொல்லுவார். தலைவர் பிறந்த நாளுக்கு அவருக்கு தெரியாது, பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். தாவணா கிருஷ்ணன் ஒரு மனுஷன், கொம்புக்காரனல் தாவணா கிருஷ்ணன், அரிக்கிலைட்டில் கட்சியை வளர்த்தவர் திமுகவில். அவர் இறந்து போனதுக்கு பின்னாடி அவருக்கு வேலை பார்த்துக்கிட்டு அவருக்கு பூஜாத்திக்கிட்டு தெரிஞ்ச பெரிய இருப்போன நீ மாவட்ட செயலாளராக போட்டீங்க. சிவகங்கையில கொள்கை சிங்கங்கள், கொள்கை தங்கங்கள், இனமான முரசு கொட்டக்கூடியவர்கள் ஏராளமானவர் எல்லாத்தையும் அழிச்சிட்டார். அதான் ஒரு ஓட்டில் தோத்துருக்காரு. ஆக சிவகங்கையில பார்த்தா பெரிய கருப்பின் திமுக எந்த தொண்டனுக்கு ஒன்றும் கிடைக்கல. 500 1000 இவங்க போய் அதை இப்ப விஜய் என்னன்னு கேட்டா இந்த 500 1000 ஒழிச்சிட்டாரு. அதை ஒத்துக்கிறோம். நாங்க விஜய் எதுக்குறோம்னு கேட்டா விஜய் RSS, விஜய் ஒரு அபாயகரமான சக்தி. விஜய் தமிழ்நாட்டில் அடையாளம் காண்பதற்கு இன்னும் காலமாகும். ஆனால் பிஜேபி பெற்ற சிறுத்தைகள் சொன்னது மாதிரி, திருமாவளவன் சொன்ன மாதிரி பிஜேபி RSS பெற்ற கள்ள குழந்தை விஜய். அதனால நாங்க எதுக்குறோம். ஆனா இந்த விஷயத்தை நாங்க சொல்லாம இருக்க முடியாது. திமுக இப்படி இருக்கு. நம்முடைய ராஜா அவர்களே, துணை பூச்சாளர் அவர்களே, கட்சி எங்க ஆற்றில் நிலப்புறப்பட்டு இருக்கு. ஏன் இளைஞர்கள் போன இப்ப வைகோத்து மதிமுக போன இளைஞர்கள்லாம் ஓடி போயிட்டான். அங்கேயும் குடும்ப ஆதிக்கத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மகனை கொண்டு வந்துட்டார். அதிமுக போலான்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி சுத்தமா அழிக்கிறார், ஊழல் பெருவழி ஆயிட்டாரு. திமுகக்குள்ள வரலான்னு பார்த்தா திமுகக்குள்ள என்ன நம்பிக்கையில இளைஞர்கள் வருவான். இப்ப நாங்க மதுரை முத்து திமுக இருந்தார், சாதாரண இட்லி கடை முத்து தான், அழகரெடி முத்து சாதாரண ஆள் தான். ஆனா நீங்க அவரை பார்த்தீங்களாக்க அவர் காலத்துல சாதாரணமா நம்மளுடைய MK புரத்துல சேதுராமன் ஒருத்தர் சாதாரண நகர செயலாளர் கொடுத்தார். இன்னைக்கு அந்த குடும்பம்லாம் இருக்கு. ஆனா அவங்கெல்லாம் திமுக அவங்க தான் முதல் மாநகர செயலாளர் சேதுராமே. சலூன் கடை வச்சிருந்த ஐயாச்சாமி திமுக நகர செயலர் மாநகரத்துக்கு. குதிரவண்டி ஓட்டுன இஸ்லாமியர் தாவூத். நான் சொன்னேன் கமால் தெற்குவாசல்ல, எங்க கட்சியில கூட சொன்னேன் தெற்குவாசல்ல இன்னைக்கு 72 எம்ஜிஆர் தொடங்கும் போது இருந்த நம்முடைய அமீர்ஜான் இன்னைக்கு எங்க கட்சியில் இருக்காரு. இஸ்லாமியர்கள் அவங்களை அரவணைச்சு இஸ்லாமியர்களுக்கு பொறுப்பு போறதில்லை. அது மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு ஐயாச்சாமி அவரு முத்தனை வழக்கறிஞர்களாக கொண்டு வரும். சவுந்தரராஜன் ஒரு வழக்கறிஞர், காவேரிமணி வழக்கறிஞர், பொன்முத்துராமலிங்க வழக்கறிஞர். இந்த பக்கம் கட்சிக்காரனுக்கு ஒரு ஆபத்துனா எதிர்த்து தாக்குதல் பண்றதுக்கு புலிப்பட மாதிரி ரிக்ஷா ரெங்க, ஐயங்கோட்டை துரப்பாண்டி, பவுலு அவங்களாம் என்ன பண்ணாரு தெரியுமா? கட்சியில பதவி கொடுக்கல, கட்சிக்காரனை ஒண்ணுன்னா எடுத்து வெட்டினவங்க, அடிச்சவங்க, அன்னைக்கு இந்து மகாசபை விரட்டினவங்க, அவங்களுக்கெல்லாம் மாநகராட்சியில வாட்ச்மேன் இந்த பணி கொடுத்தாரு. ஆட்சிக்கு வர முத்தண்ண இன்னைக்கு செஞ்சிருக்கீங்களா? கட்சிக்காரனுக்கும் திமுகவுக்கும் தொடர்பே இல்லை. 13 ஆண்டு காலம் எதிர்கட்சியா இருந்த திமுக காரனை எவனையும் பார்க்கல. வீட்டு பிள்ளைலாம் ஜென்சியா உங்களுக்கு தெரியல. 10 ஆண்டு காலம் ஜெயலலிதா அம்மா காலத்துல, எடப்பாடி காலத்துல இருந்த கட்சிக்காரன் 2021 விடியட்டும் ஸ்டாலின் ஆட்சி மலரட்டும் ஓட்டு போட்டவனுக்கு அவை வாழ்க்கை மலரவில்லை. மலர்ந்தது மூர்த்தி வாழ்க்கை, மலர்ந்தது ஏவா வாழ்க்கை. எனக்கு வேண்டிய கன்னியாகுமரியில் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல சொல்றாங்க, அவங்களுக்கு தமிழ்நாடு கூட அமைப்பு இருக்கு. என்னங்க நாங்க போய் எங்களுக்கு இந்த கல்லூரி இந்த பள்ளிக்கூடம் தொடங்குறது கேட்குற 26 லட்ச ரூபா கேட்குறாங்க. 20 லட்ச ரூபா கொடுத்து முடிச்சோம் ஒரு அமைச்சரை வச்சு, திமுக அமைச்சரை வச்சுன்றாங்க. அப்புறம் எப்படி மகேஷ் பொய்யாமொழிக்கு 300 கோடி ரூபான்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. புகாரிக்காரனை கேட்டால் 350 கோடி ரூபா நாங்கள் கொடுத்தோம் கலைஞர் குடும்பத்தில் வீட்டில்ன்றாங்க. இதெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கு. அதான விஜய் பேசுறாரு சட்டப்பேரவையில் பார்ட்டி ஃபண்ட் இருக்கு, ஏன் பதில் வர மாட்டேன்றது? பார்ட்டி ஃபண்ட் கேட்டதுக்கு பதில் வரணும்ல. மக்கள் பார்க்கிறான், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ராஜா அவருடைய கருத்தை வரவேற்கிறேன். நீங்க சொன்னதை முன்மொழிஞ்சு நான் வழிமொழிகிறேன். கட்சி பேஸ் மட்டும் வீக்கா இருக்கு, எதிரடியை கொடுக்கணும். ரகுமான் கான், சுப்பு, துரைமுருகன் எம்ஜிஆர் காலத்துல அலற விட்டாங்க. உதயநிதி மட்டும் அலற விடக்கூடாது. ஐ பெரியசாமி பேச வைங்க.
ஐபிஎஸ் மகனை பேச வைங்க, செந்தில்குமார. நேரு பேச வைங்க, ஏவா வேலை பேச வைங்க, கோவிச்செழியன் பேச வைங்க, எல்லாத்தையும் பேச விடணும். இன்னைக்கு கட்சி எப்படி இருக்குன்னு கேட்டா பண்ணையா இருக்கு. இளைஞர்கள் திமுக நீங்க ஜென்சின்ல உங்களுக்கு தேடி எதுக்கு வரணும்னு கேட்கிறேன். ஸ்டாலின் வந்து அளப்பரிய தியாகம், எமர்ஜென்சி. கலைஞர் சொன்ன மாதிரி திமுக ஒன்று சங்கராச்சாரியர் மடம் அல்லன்னு சொல்லி படிப்படியாக தான் தளபதி ஸ்டாலினை கொண்டு வந்தார். மாவட்ட பிரதிநிதியாக 5 பேர்ல ஒரு இளைஞரணி அமைப்பாளராக, சட்டப்பேரவையில் தோத்து மேயராக, துணை முதல்வராக, துணை பூச்சாளராக, பொருளாளராக, செயல் தலைவராக கொண்டு வந்தார். படிப்படியாக மக்களை ஏற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி உதயநிதிக்கு இன்னும் வாய்ப்புகள் நிறைய, போராடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அவருக்கு. கேட்கிறான்ல, ஆதவர்ஜனா கத்துறா எதிர்முனை இருந்து, பண்ணையார் குடும்பம் எங்க கட்சியில் அப்படி இல்லைன்னா. இளைஞர்கள் அங்க போனதுக்கு காரணம் இது ஒரு காரணம். ஸ்டாலினை ஒத்துக்கிட்டான், உதயநிதியுடைய வருகையை ஒத்துக்கிறான். ஆனா இன்னும் இளைஞர்களுக்காக, நாட்டுக்காக போராட வேண்டி தியாகம் பண்ணணும். விஜய் வந்து இளைஞர்கள் போராடினா எந்த பின்புலம் இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் விருதுநகர்ல பார்க்கிற அமைச்சர், ராஜபாளையத்தில் அமைச்சர், திமுக கொள்கை வந்த சர்க்குணபாண்டியன் அமைச்சராக இருந்தாங்க. கீதாஜீவனை ஏற்றுக்குருவான். ஆனா நீங்க சாதாரண சாமானியமான வீட்டாளுங்க திமுகவுக்கு வந்தா பதவி கிடைக்காது. மூர்த்தியை பார்த்துட்டு எப்படி திமுக சாதாரண இளைஞர் வருவான்? அவர் எப்படி நடந்துக்கிறாரு? ஜாதியை சொல்லு, டே வாடா, டே போடா, டே வாடா. நாங்களாம் முத்தண்ணு முன்னாடி இவ்வளவு பேர் போனாங்க. அதுக்கு அடுத்து உருவாக்கின பொன்முத்துராமலிங்க வந்தாரு, என்னை போன்ற இளைஞர்லாம் போனால். அவர் நடுத்தர குடும்பம், மிடில் கிளாஸ். பொன்முத்துராமலிங்க அவர் கார் வச்சிருப்பார். அப்பெல்லாம் அவ்வளோ கார் கிடையாது. அவர் காரில் என்னை ஏற்றிக்கிறோன்னு அவருக்கு என்ன நடுத்தர குடும்பத்துலேருந்து இருக்கார். மாவட்ட இளைஞர் தலைவர் தனியாக அப்படி கார் எடுப்பார், வீட்டுக்கு வர சொல்லிடுவார், கூட்டு போவார். திருமண வீடுக்கு போவோம், ஒரு காதலி விழாவுக்கு போவோம், பூப்பணி விழாவுக்கு போவோம். அவர் கவர் வச்சு கொடுப்பார். நானும் கொடுத்தேன். அன்போடு முல்லை சொன்னார், நான் கொடுக்கலாம் தாங்க, நீங்கள்லாம் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க லா காலேஜ், நீங்களாம் அப்படிலாம் கொடுக்காதீங்க, தாங்காது, குடும்பம் தாங்காது. நீ சொல்லுவீங்களா? இளைஞர் சில யாருக்கு போட்டிருக்கீங்க? மாணவரணி யார்? மதுரையில் தளபதி மகன். மாணவரணி எதுக்காக உருவாக்கணும்? தளபதி மகனை பேச சொல்லுங்க பார்ப்போம் மேடையில். உங்களை நம்பி சாதாரண சாமானியம் எப்படி வருவாங்க? அங்கே போனால் எம்எல்ஏ ஆகலாம். அந்த எம்எல்ஏ ஆகிறது ஆர்எஸ்எஸ் வளர்ப்பதற்காக தான் நாங்கள் விஜய் எதுக்கலாம். உங்களை உருவாக்க நினைக்கிற பெரிய கட்டமைப்பு. ஆனால் நீங்க திமுகவா இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு திமுக இருக்கு. அவருக்கு கீழே குறுநில மன்னர்கள் அவர் உழைக்கிறாரு. 7 தடவை ஒன்றிய செயலாளர், ஒன்றிய செயலர் வாய்ந்த இளைஞரணி, வட்டச்செயலாளர் வாய்ந்த வட்டச்செயலாளர் இளைஞரணி, அவன் தான் கவுன்சிலரு அப்படின்ற பட்டா போட்டு உட்காந்துருக்கீங்க. புதிய இளைஞர்கள் சக்தி திமுகவை நோக்கி ஏன் வர மறுக்கிறார் என்பதை மறுபரிசீலனை பண்ணுங்க. அப்போதான் தனிச்சு நிற்க முடியும். தனித்து நிற்கலாம், வெற்றி பெறலாம், திராவிட கருத்தியல் கொண்டு வரலாம். இன்னைக்கு டிவிகேக்கு எதிராக பெரிய கட்டமைப்பு திமுக தான். ஆனா அந்த கட்டமைப்பு குலைந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு நீங்க ரீல்ஸ் போடுறீங்க. உங்க ரீல்ஸ் இப்போ லட்சக்கணக்கில் போகுதா? அவன் என்ன செஞ்சானா நம்ம செய்ய வேண்டியது இல்லை. நம்ம பிரச்சாரம், பொதுக்கூட்டம் அடிச்சான், வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகன், அணிநடராஜன், கோபி தமிழரசு, விடுதலை விரும்பி, அது மாதிரி ஆளுகள் உருவாக்கி தமிழ்நாடு நம்ம திமுகன்னு ஒரு இலக்கணம் இருக்கு, ஸ்டைல் இருக்கு. நீங்க 6 பேச்சை கட்டு 2 பாட்டை போட அந்த பாட்டெல்லாம் போகுதா வியூஸ்? அதை யோசிங்க. வியூஸ் அவர் நடிகர், விஜய் வந்து நடிகர். திட்டமிட்டு பொய்யை கட்டமைத்து ஒன்றிய அரசுடைய துணையோட ஆர்எஸ்எஸ் பெற்ற கை குழந்தையாக இன்னைக்கு உருவாகி வந்திருக்கிறார். ஆபத்தான மனிதன். அந்த ஆபத்தை எதிர்கொள்வதற்கு திமுக கட்டமைப்பை, படையை சரி பண்ணணும். நீங்க அவர் போறார், நம்ம ரீல்ஸ் போடும்டா நடக்காது, நத்தி. அப்புறம் அவருக்கு எதிராக திராவிட கருத்தியலை பேசக்கூடிய வேகமான இன்னொரு கட்சி வளர்ந்துடும். அண்ணாமலை வளர மாட்டான். எங்களை போன்ற கோடான கோடி திராவிட இயக்க கருத்தியாளர் இருக்க விட மாட்டான். ஆனா திமுகவை தூக்கி பிடிக்கணும்னா இங்க பண்ணையாறு முறை ஒளிந்தாகணும். குடும்பம் குடும்பமா கட்சியை வச்சுட்டு இருக்கிறது ஒளிஞ்சாகணும். இளைஞர்கள் தேடி வர்றதுக்கு எளிமையான தலைமை வேண்டும், எளிமையான அணுகுமுறை வேண்டும். அறிவாலயம் ஒரு கார்பரேட் மாதிரி இருக்கு. பூச்சி முருகனவே சந்திக்க முடியல. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி, தினேஷ் சீட் அப்பாயின்மெண்ட் வாங்கி
நம்ம உதயநிதியை பார்க்கணும்னா செந்தில்கிட்ட பேசுறதே பெரிய வேலையா இருக்கு. அவர் உதயநிதிட்ட கூட பேசிடலாம் உங்களுக்கு காலையில போனா. அவர் உதவியாளர், அப்படி உதவியாளர் வச்சிருக்கீங்க. கலைஞரை போன்று சண்முகநாதன் போன்ற எளிமையானவர்களை, செயல்முறை போன்ற எளிமையானவர்களை மாற்றுங்க. உங்கள் செயல் திட்டம் மாற்றப்பட்டால் மாற்றம் நிச்சயம் உண்டு. நன்றி சார். நன்றி.